எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது இள வயதில் மாரடைப்பு ஏற்படுறது, திடீர் மரணம் தடுக்க முடியுமா? இதுதான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிற டாபிக். உண்மையை சொல்லப்போனால் 70, 80, 90 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி திடீர் மாரடைப்பு, திடீர் மரணங்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகளைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் 25, 30, 35, 40 இந்த மாதிரி சின்ன வயசில் மாரடைப்பு ஏற்பட்டு திடீர் மரணங்கள் நிகழ்வதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ரொம்ப பொறுமை இல்லாமல் அவசரமாக இருக்கிறவங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா, நிச்சயமாக இந்த மரணங்களை தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் முழுமையாக கவனம் செலுத்தி பாருங்கள். கண்டென்ட் என்னங்கிறது பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே கண்டென்ட்டுக்கும் காட்சிகளுக்கும் முழுமையாக தொடர்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த காட்சிகள் எல்லாமே கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உருவாக்கியிருக்கேன். அதனால் சில இடங்களில், நிறைய இடங்களில் கூட பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் பெரிய அளவில் கவலைப்படாதீங்க. கண்டென்ட் என்னங்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதுதான் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள். பொதுவாக மாரடைப்பில் மரணம் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது இள வயசில் ஒருத்தர் இறந்துடுறாங்க. சின்ன வயசில் ஆக்டிவாக இருந்திருப்பாங்க, ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்துருவாங்க. பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் பஸ்ஸில் போகும்போது பஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இறந்துடுறாரு. இது மாதிரி தகவல்களை நிறைய கேள்விப்படுறோம். இந்த மரணங்களிலிருந்து உங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இனிமேல் விவரமாக பேச போகிறோம். அதனால் மறுபடியும் சொல்கிற கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னென்னா, நான் ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இல்லை. மெடிசின் தொடர்பாக எந்த ஒரு கோர்ஸும் நான் படிக்கலை. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் தெரிஞ்சு வச்சுக்கிற தகவல்களை ஒரு பொது அறிவு தகவல்களாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கிற கருத்துக்கள் ஒரு டாக்டரோட ஆலோசனை, மருத்துவ ஆலோசனைக்கு இணையானதாகவோ அல்லது அதற்கு பதிலானதாகவோ மாற்றானதாகவோ இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதயம் அல்லது இதய நோய்கள் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது அச்சங்கள் இருந்தால் உடனே நீங்கள் ஒரு மருத்துவரையோ அல்லது உங்கள் பகுதியில் இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அணுகவும். சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். என்கிட்ட பொதுவாக சந்தேகங்கள் கேட்குற பலர் என்ன கேட்குறாங்கன்னா, இது போன்ற மாரடைப்பு எல்லாருக்கும் வருமா? அதாவது இள வயது மாரடைப்பு மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருமா, அல்லது யாருக்கு வரும்? என்னோட நண்பர் ஒருத்தர் கூட இது மாதிரி தான் போன வாரம் இறந்துட்டார். இப்போ எனக்கு அந்த மாதிரி வருமா வராதா? இது எப்படி நான் தற்காத்துக்கிறது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு வருமா வராதாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சந்தேகங்கள்கிட்ட பலர் என்கிட்ட கேட்குறாங்க. இந்த கேள்விகள், சந்தேகங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக பதில் சொல்லணும்னா, இதுபோல் இள வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கும் ஆபத்து என்பது ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்குத்தான் எப்போது வேண்டுமானாலும் நேரலாம். மற்றவர்கள் இதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இந்த ஆபத்தை தடுக்க உடனடியாக என்ன செய்ய வேண்டும், மற்றவர்கள் எதிர்காலத்தில் இது போன்ற ஆபத்துகள் நேராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது தெளிவாக, விவரமாக, விரிவாக பேச போகிறோம். பொதுவாக இப்படி யாராவது இறந்துட்டா தமிழில் சொன்னால் மாரடைப்பில் உயிர் பிரிந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷ் கலந்து சொன்னால் கூட அவர் அட்டாக்கில் போயிட்டாரு அப்படின்னு நம்ம சிம்பிளாக முடிச்சிடுறோம். அவரை பற்றி பரிதாபப்படுறோம், என்னென்னமோ நடக்குதுங்க. பட் நம்ம அந்த அட்டாக் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். பட் இன்னும் 2 வேர்ட்ஸ் அங்கே இருக்குது. இந்த 3 வேர்ட்ஸையுமே நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா இந்த ஆபத்திலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை எப்படி தற்காத்து கொள்வது என்பது குறித்த தெளிவான புரிதல் கிடைக்கும். அதனால் அந்த 3 சொற்களை பற்றி விரிவாக இப்போ பார்க்கலாம். அந்த 3 பதங்கள் என்னென்னா, 1 ஹார்ட் ஃபெயிலியர், 2 ஹார்ட் அட்டாக், 3 கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், இந்த 3 நிலைகளை பற்றி தெளிவான புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த புரிதல் இருந்தாலே ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவான முடிவெடுக்க முடியும். அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் உடனடியே என்ன பண்ணணும், மற்றவர்கள் எதிர்காலத்தில் இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவோம். இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது என்னென்னா, த ஒர்க்கிங் கம்யூனிட்டி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்களில் குறிப்பாக ஆசிரியர்கள், வருவாய்த்துறையில் பணியாற்றுபவர்கள், காவல்துறையினர் போன்றவர்களுக்கு எதிர்காலத்தில் இது போன்ற மாரடைப்பு, அதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஆசிரியர்கள் எடுத்துட்டோம்னா காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு கிளம்பி போயிட்டு ஈவினிங் நைட்டு 11 மணி வரைக்கும் அவங்க சொந்த வேலைகளை முடிச்சுட்டு லெசன் பிளான் எழுதுகிற, பேப்பர் திருத்துற, ரிவிஷன் பார்க்குறேன்னு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி வருவாய்த்துறையில் காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட்டு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் அவங்க ஆஃபீஸ் வேலை
பார்த்துட்டு இருக்காங்க. காவல்துறையிலும் இது மாதிரி தான் நிறைய காவல்துறையில் வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள். இதெல்லாம் இன்னொரு பதிவில் நம்ம விரிவாக பேசுவோம். ஸோ வருவாய்த்துறையினர், ஆசிரியர்கள் போன்றவர்கள் வந்து அவங்களோட they are deprived of their sleep, they don't get enough sleep. இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் வந்து எதிர்காலத்தில் மாரடைப்பு அபாயத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது நான் வந்து அரசையோ ஆட்சியாளர்களையோ குறை சொல்வதற்காக சொல்ல, ஒரு ரியல் ப்ராப்ளத்தை அரசோட கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நான். சரிங்க, ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், இந்த மூணையும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு அழகான எளிமையான உதாரணத்தை இங்கே கொடுக்க போகிறேன். அது என்னென்னா, நம்ம தோட்டங்களில் சொட்டு நீர் பாசனம் போடுறோம் இல்லைங்களா, அதுதான். இதில் வந்து பம்ப் செட்லேருந்து தண்ணி வெளியில் வருது. அந்த தண்ணி வந்து டியூபுகள் மூலமாக விவசாய நிலத்துக்கு பாய்ச்சப்படுது. இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. அதாவது மோட்டார், கிணத்துல இருக்கிற மோட்டார் ஓடணும். அந்த மோட்டார் ஓடும்போது தண்ணி வந்து டியூப்பில் போய் விவசாய நிலங்களுக்கு போகுது. பட் இந்த மோட்டார் இயங்குறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பவர் தேவை. இதை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? இந்த 3 விஷயத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் மற்றும் கார்டியாக் அரெஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவான ஒரு புரிதலுக்காக தான் இந்த ஒரு உதாரணத்தை நான் கொடுத்தேன். இந்த உதாரணத்தில் நம்ம பார்த்த அந்த பம்ப் செட்டுக்கு வருங்க, கிணத்துல வச்சுக்கிற மோட்டார் பம்பு, அந்த பம்பு தாங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இதயம். நம்ம இதயம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற பிளட்டை கொண்டு போய் பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு கொடுத்துட்டு, செல்ஸில் இருக்கிற கழிவுப் பொருட்கள், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வருது. அந்த விவசாய நிலத்தில் அப்படி நடக்கிறது இல்லை. அது அந்த மோட்டார் என்ன பண்ணுது, அந்த தண்ணீரை விவசாய நிலத்துக்கு கொண்டு போய் பாய்ச்சி அதோடு அது வேலை முடிஞ்சிச்சு. பட் அந்த பம்ப் என்ன, கிணத்துல இருக்கிற பம்ப் என்ன பண்ணுதோ அதே வேலையை தான் நம்ம உடம்புக்குள்ளே ஹார்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம உடம்புல அந்த ஹார்ட்லேருந்து பிளட்டு போகிற ரத்த நாளங்கள் தான் அந்த ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனத்தில் இருக்கிற குழாய்கள். அதில் தோட்டத்துக்கு தேவையான தண்ணி போகுது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ரத்த நாளங்கள் நம்ம உடம்புல இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பம்ப் செட் இயங்கிறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பவர் தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. அந்த எலக்ட்ரிசிட்டி, ஹார்ட் இயங்கிறதுக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஹார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்குறதுல எலக்ட்ரோலைட்ஸோட பங்கு நிறையா இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் மறுபடியும் பேச போகிறோம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் போய் வேற ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு சரியாக புரியாது. எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். யாருமே உங்களுக்கு புரிய வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப எளிமையாக அதில் நான் புரிய வச்சுருக்கேன். தயவு செஞ்சு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்கிறது புரியலைன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ அந்த கிணத்துல வச்சுக்கிற பம்ப் செட்டோட திறன் குறையுதுன்னு வைங்க. ஒன்று அது பழசாயிருக்கலாம், அல்லது அதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் ஏதாவது தேஞ்சு ஏதாவது ஆயிருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அது பழசாகி அதோட எஃபிஷியன்சி குறையுதுன்னு வைங்களே. அதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. ஹார்ட் ஃபெயிலியர்னு என்னென்னா, நம்ம உடம்புக்கு தேவையான பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு இதயத்தோட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அது வந்து இதய மசில்ஸ் வீக்காக இருக்கலாம், அல்லது ஸ்டிஃப் ஆயிரும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது பேர் ஹார்ட் ஃபெயிலியர். இது ஒரு குரோனிக் விஷயம். அதாவது இது அரை மணி நேரத்துலையோ, 1 நிமிஷத்துலையோ, 10 நிமிஷத்துலையோ, அல்லது ஒரு நாள்லையோ நடக்கிறது. இது வந்து நாள்பட்ட பல ஆண்டுகள் கூட இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதயம் வந்து பலவீனம் ஆயிடுச்சுன்னா அது பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். இதை வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் நம்ம சொல்கிறோம். ஹார்ட் வந்து பொதுவாக என்ன பண்ணுது நம்ம பார்த்துருக்கோம், உடம்பு ஃபுல்லாக இருக்கிற செல்ஸுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டு சப்ளை பண்ணுற வேலை, அது நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிளட்டில் போகும். அதில் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தசைகள்லேயும் அந்த செல்ஸ் இருக்கும். அதுக்கான நியூட்ரியன்ஸ் ஹார்ட் அனுப்புகிற மாதிரியே ஹார்ட்டோட தசைகள் செயல்படுறதுக்கும் பிளட்டு, அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு தேவைப்படுது. ஸோ ஹார்ட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜனோட பிளட்டு சப்ளை பண்ணுறது மாதிரியே அதோட தசைகளுக்கும் அந்த சப்ளையும் பண்ணிகிட்ருக்கு. ஒருவேளை அந்த ட்ரிப் இரிகேஷனில் போட்டுக்கிற பைப்புக்குள்ளையெல்லாம் வந்து அந்த உப்பு கட்டிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நேரங்களில் பிளாக் ஆகுது பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம ரத்த நாளங்கள், ஹார்ட்லேருந்து வெளியேற ரத்த நாளங்களில் அடைப்புகள், பிளாக்ஸ் அல்லது பிளேக்ஸ், இந்த பிளேக்ஸில் என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஏதாவது இருந்து ஹார்ட்டோட ஒரு ஏரியாவுக்கு பிளட் சப்ளை ஸ்டாப் ஆகி அங்கே இருக்கிற அந்த மசில்ஸ் செயல்படலை அப்படின்னா அது பேர் தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா கடுமையான நெஞ்சு வலி, நெஞ்சக பகுதியிலிருந்து வலி அப்படியே பரவி இடதுபுற தோள்பட்டைக்கு போயிட்டு அங்கிருந்து லெஃப்ட் சைடு கீழே இறங்கி ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ஆர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ம்ங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இதில் நிறைய பேர் குழம்புறாங்க. ஆர்ம்ங்கிறது கையோட உள்பகுதி, முழங்கைங்கிறது வெளிப்பகுதி, அது எல்போன்னு சொல்கிறோம். ஆர்ம் வரைக்கும் ஒரு சிலர் வந்து முழங்கையில் வலி வந்துச்சுனாவே அது ஹார்ட் அட்டாக்கே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்னால் வர்ற வலி வந்து முழங்கையில் வராது, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது ஆர்மில் தான் வரும். ஸோ அந்த ஆர்ம் வரைக்கும் அந்த வலி பரவலாம். ஒரு சிலருக்கு எந்த அறிகுறியுமே இல்லாமல் மைல்டாக கூட அட்டாக் வந்துட்டு போயிடும். அவங்க பாட்டில் சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் கூட ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிடும். இந்த ஹார்ட் அட்டாக்கு கூட ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு காரணமாக இருக்கலாம். இதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துருவோம். நாம் அந்த கிணத்துல வச்சுருந்த பம்ப் செட்டுக்கு, அதாவது கிணத்துல வச்சுக்கிற பம்ப் செட்டு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் தான் அப்படின்ட்டு இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் சிஸ்டம் கூட ஒரு பம்ப் செட் ஓடினதை தண்ணி ஒரு டேங்க்குக்கு போக அது மூலமாக பைப்பில் எல்லா ரூம்ஸுக்கும் வரும். அந்த சிஸ்டத்தை கூட நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அந்த பம்ப் செட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இப்போ ஹார்ட்டுமே ஒரு பம்ப் செட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் பவர், ஹார்ட்டுக்கு எலக்ட்ரிக் பவர் வரல அப்படிங்கும்போது ஹார்ட் மசில்ஸ் வந்து பீட் பண்ணாது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட ஹார்ட் மசில்ஸ் பீட் பண்ணிகிட்டு இருக்கும். எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் ஆகிடுதுன்னா என்டையர் ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஹார்ட்டுக்கு வர எலக்ட்ரிக் பவர் ஸ்டாப் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரைடு, பாஸ்பேட் போன்ற சில மின் தாதுக்கள் தேவைப்படுகின்றன. இந்த மின் தாதுக்களின் அளவுகளில் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது இது மாதிரி இதயத்துக்கு போகிற மின் சப்ளை பாதிக்கப்பட்டு இதயம் ஸ்டாப் ஆயிடுது. இப்படி இதயம் ஸ்டாப் ஆகிறது தான் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்டியாக் அரெஸ்ட் தான் வந்து சடன் டெத்துக்கு காரணமாக அமைகிறது. ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் இளவயதில் ஏற்படும் மரணத்துக்கு ஒரே காரணம் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இதயம் செயலிழந்து விடுவது தானே ஒழிய ஹார்ட் அட்டாக்கோ ஹார்ட் ஃபெயிலரோ காரணம் கிடையாது. இதையை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாரடைப்பு அப்படிங்கிற சொல், அந்த டேர்ம் பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதை கடைசியில் பேசுவோம், சரிங்களா? அதனால் இளவயது திடீர் மரணங்களுக்கான ஒரே காரணம் கார்டியாக் அரெஸ்ட் மட்டும்தான். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் ஹார்ட் ஃபெயிலியர் அல்லது ஹார்ட் அட்டாக் கூட அதோட தொடர்ச்சியாக கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். என்ன இருந்தாலும் மரணத்திற்கு காரணம் கார்டியாக் அரெஸ்ட் மட்டும்தான். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் தொடக்கத்தில் ஒரே ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் இந்த ஆபத்து அதிகம்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது யாருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது சின்ன வயசில் இதயம் நின்று போய், அதாவது இதயம் செயல் இழந்து, மறுபடியும் நான் சொல்கிறேன், மாரடைப்பு அப்படிங்கிறது வேறு, இதயம் செயல் இழந்து இதயம் நின்று போய் அப்படிங்கிறது வேறு. இந்த மாதிரி இதயம் நின்று போய் உயிரிழக்கும் ஆபத்து யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்னொரு நம்ம ஏற்கனவே 3 இதை பார்த்துருக்கோம். ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் அண்டு கார்டியாக் அரெஸ்ட். இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து CADன்னு ஒன்று இருக்குது, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு பேர். இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆபத்து ரொம்ப 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 அதிகம். மற்றவர்கள் வந்து நிச்சயமாக கவலைப்படாமல் இருக்கலாம். அதாவது இந்த ஆபத்து அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மற்றவர்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். அதாவது இதயம் நம்ம பாடி செல்ஸுக்கு பிளட் சர்க்குலேட் பண்ணுற மாதிரியே அதோட தசைகளுக்கு, அதாவது இதயத்தோட தசைகளுக்கே பிளட் சர்க்குலேட் பண்ணாத அந்த தசைகள் உயிரோடு செயல்பட்டு இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகிற ஆர்டரிஸில், ரத்த நாளங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பைப்பில் சொட்டு நீர் பாசனம் அல்லது வீட்டுக்கு இருக்கிற பைப்பில் வந்து உப்பு கட்டிடுச்சுன்னா தண்ணியை பம்ப் பண்ண முடியாத நிலைமை ஏற்படும்ட்டு, அதே மாதிரி இதய தசைகளுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் இந்த பிளேக்ஸ், ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சுன்னா அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதய தசைகளுக்கே பிளட் சப்ளை போகாத போது அதில் வந்து இதயத்தோட ஒரு பகுதி செயலிழந்து போச்சுன்னா கூட அதை நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதயத்தோட தசைகளுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் அடைப்புகள் இருந்துச்சுனால் அதைத்தான் நம்ம CADன்னு சொல்கிறோம், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இதயத்தோட லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகக்கூடிய ஆர்டரிஸில் இந்த மாதிரி பிளேக்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பிளாக்ஸ், அடைப்புகள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த CAD ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த நேரமும் கார்டியாக் அரெஸ்ட் வரக்கூடிய ஆபத்து அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். மற்றவர்களுக்கு எந்த மாதிரி ஆபத்துக்கள்
பாதிப்புகள் இருக்கிறதுங்கிறது இப்போ பார்த்துருவோம். இந்த சிஏடி இல்லாமல் எதிரோஸ்க்ளோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது வந்து இதயத்தோட மசில்ஸ்க்கு பிளட் சப்ளை பண்ணுற ஆர்டரிஸ், ரத்த நாளங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரிஸ் இருக்குது, செரிப்ரல் ஆர்டரிஸ், பெரிஃபரல் ஆர்டரிஸ், அப்புறம் கிட்னிக்கு போகிற ஆர்டரிஸ், நிறைய ஆர்டரிஸ் இருக்குது. இதில் வந்து அது பல்மோனரி ஆர்டரியாக இருந்தாலும் சரி, கொரோனரி ஆர்டரி, எந்த ஒரு ஆர்டரியில் பிளேக்ஸ் இருந்தாலும் அது பேர் வந்து அதிரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொரோனரி ஆர்டரி டிசீஸுங்கிறது வந்து அந்த லோக்கலைஸ்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மசில்ஸில் பிளேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது பேர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்கிறோம். ஆனால் எந்த ஒரு மசிலில் இந்த மாதிரி அடைப்பு இருந்தாலும் அது பேர் அதிரோஸ்க்ளரோசிஸ் சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. அதனால் வந்து ஜஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தேவைப்பட்ட முக்கியமான சொற்களை பற்றி நம்ம மேலும் பல பதிவுகளை பார்ப்போம். ஏற்கனவே வந்து இதயம் தொடர்பாக நான் ஒரு பதிவு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பல்மோனரி ஆர்டரின்னு என்ன, அதே இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு தான் சொல்லணும். பட் நான் ஒரு சில இடங்களில் தவறுதலாக எலக்ட்ரிக் பவர்னு கூட சொல்லியிருப்பேன். இப்படி நமக்கு தேவையான எல்லா சொற்களையும் பற்றியும் விளக்கமாக தனித்தனி பதிவுகளில் பார்ப்போம். இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ அந்த 3 வேர்ட்ஸ் மட்டும்தான், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் அண்டு கார்டியாக் அரெஸ்ட், இது 3 மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஸோ இந்த சிஏடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இள வயதில் எப்போ வேணாலும் கார்டியாக் அரெஸ்ட் வந்து உயிர் பிரியும் ஆபத்து அதிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அதிரோஸ்க்ளரோசிஸ் இருந்தாலுமே வந்து அதுவும் ஆபத்து தான். அது ரெண்டுமே இல்லைன்னா ஜாலியாக இருக்கலாம் நம்ம. பட் அது 2 இருக்கா இல்லையாங்கிறது ஒருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தருமே, அது 35 வயசு, 40 வயசு, 50 வயசு எதுவாக இருந்தாலுமே ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் ஒரு டைம் நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஃபுல் பாடி செக்கப்லேயே நமக்கு அதிரோஸ்க்ளரோசிஸ் இருக்கா அல்லது சிஏடி பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸுங்கிறது வந்து அது திடீர்னு கூட வரலாம், அது ஒரு நாளில் கூட வரலாம். இருந்தாலுமே குரோனிக்காக நாள்பட்ட அந்த மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் இதில் இருக்கிற அளவுகளில் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அந்த பாடி செக்கப்பில், ஃபுல் பாடி செக்கப்பில் சிஏடி இல்லை, அதிரோஸ்க்ளரோசிஸ் இல்லை, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குன்னா நீங்கள் ரொம்ப 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 ஜாலியாக இருக்கலாம். இருந்தாலும் ஆபத்து இல்லை அப்படின்னு 100% யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது ஆபத்து இருக்கும். அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு அடுத்தது. இப்போ நமக்கு தெரியும், இப்போ சிஏடி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் எந்த ஒரு நேரத்துலையுமே கார்டியாக் அரெஸ்ட் வரலாம் அப்படிங்கிற ஆபத்து இருக்குது. அதிரோஸ்க்ளரோசிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து அதிகம், மற்றவர்களுக்கு இந்த ஆபத்து இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதையே ரொம்ப எளிமையாக சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அடைப்பு இல்லைன்னா, அதாவது இரத்த நாளங்களில் அடைப்பு இல்லை, குறிப்பாக இதய தசைகளுக்கு ரத்தம் சப்ளை செய்யக்கூடிய அந்த நாளங்களில் அடைப்பு இல்லை அப்படின்னா இந்த இளவயது திடீர் கார்டியாக் அரெஸ்ட் மரணம் அப்படிங்கிறது முழுக்க தடுக்கக்கூடியது. ஆனாலும் வேறு சில வகைகளில் இந்த ஆபத்து இருக்குது. அதையும் என்னங்கிறது, அதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான விஷயங்கள் தான். அதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 30 வயதுக்கு மேலே எந்த வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெல்த்தியாக தோற்றமளிக்கலாம், உடம்புல வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் அந்த அடைப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆபத்து யாருக்கு எப்போ வருதுன்னே தெரியறதில்ல. அதனால் எல்லாருமே தவறாமல் 30 வயதுக்கு மேலே உங்களுக்கு 40 இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் பண்ணலை அப்படின்னா ஒரு டைம் பண்ணிக்கோங்க. அடைப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப்பில் கூட நீங்கள் அது கல்லீரல் செயல்பாடு, சிறுநீரகங்கள் எல்லாமே வந்துடுறதில்ல. இது எல்லாமே முக்கியமான பெரிய பணிகளை ஆற்றக்கூடிய உறுப்புகள் எல்லாமே தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கார்டியாக் அரெஸ்ட், சடன் கார்டியாக் அரெஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் கூட தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய அரசு மருத்துவமனைகளில் குறைந்த கட்டணத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் ஸ்டாண்டர்டான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸில், அதே மாதிரி ப்ரைவேட் ஆய்வகங்கள், ப்ரைவேட் லேபில் எல்லாமே இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டான லேப் அப்படிங்கிறது தெரியும், ஹை அக்யூரசி, நல்ல அக்யூரசி கொடுக்கக்கூடிய, ரிசல்ட் கொடுக்கக்கூடிய லேபில் போய்ட்டு ஒரு டைம் இந்த டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்லையே இருந்தால் கூட, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இன்ஃபேக்ட் நம்ம அதை மாற்றணும், நம்ம அதையும் பேசுவோம். பட் அந்த மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்லையே நீங்கள் இருந்தால் கூட இந்த அடைப்பில்லை அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மாதிரி திடீர்னு யாராவது ஒரு இள வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டா அடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் தொலைக்காட்சியில் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து முக்கியமான விஷயங்கள் இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலையும் சொல்லிடுறாங்க. இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் மட்டுமே கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு காரணமாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடைப்புகள் இல்லை அப்படின்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒரு பிரச்சனையே கிடையாது. இருந்தாலுமே அதையும் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிட்டோம்னா
அதையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் இந்த முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடைப்பு இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உறுதிப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் டெத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. இதை மட்டும் தெளிவாக நீங்கள் மனசில் புரிஞ்சு வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத அச்சங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாமே போயிடும். அதே நேரம் எப்பவுமே ஆக்டிவாக டெய்லியும் வந்து ஏரோபிக் எக்ஸசைசஸ் அல்லது கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரன்னிங், கிரிக்கெட் விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது, அல்லது சைக்கிளிங், ஸ்விம்மிங், புஷ்அப்ஸு, டீப் ஸ்குவாட்ஸு, இது மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து இல்லை. அவங்க டெஸ்ட் பண்ண கூட வேண்டியதில்லை. ஃபுல் பாடி செக்கப் கூட அவங்க பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு அவங்களுக்கு கொழுப்புக்கள் இல்லாமல் இருக்கும். அடைப்பு அப்படின்னு பார்த்தா அதில் கொழுப்பு மட்டும் இல்லை, அதில் கால்சியம் இருக்கலாம், அப்புறம் செல்லுலர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது ஒரு மிக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த அடைப்பு வந்து பிளட் சர்க்குலேஷனை பிளாக் பண்ணுறதுனால தான் அந்த ஹார்ட் அட்டாக், அதுலேயும் எஸ்பெஷலி இதய தசைகளுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கும் போது தான் ஹார்ட் அட்டாக் வந்து அதோட விளைவாக தான் அந்த கார்டியாக் அரெஸ்ட் வருது. ஸோ இந்த பிளாக்ஸ் அடைப்பு இல்லைன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரியே அது பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இதை தாண்டி மற்ற விஷயங்கள் என்னன்ட்டு இதில் பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் இல்லை, நீங்கள் செடென்டரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கீங்க. அதாவது ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க. அதுலேயும் இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் படுத்துட்டுலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் பாடி செக்கப்பில் உங்களுக்கு பிளாக்ஸ் இல்லை, அடைப்புகள் இல்லைன்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நீங்கள் அந்த அடைப்பு ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலையோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துலையோ வராது. அது 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி டைம் எடுத்த வரும். நார்மலாகவே நமக்கு 18 19 வயசுலேருந்து இந்த அடைப்புகள் உருவாக தொடங்கிடும். ஸோ நீங்கள் செடென்டரி லைஃப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தினால் மட்டும் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அடைப்புகள் இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இப்படி அடைப்புகள் இல்லை அப்படிங்கும்போது உடல் பருமன் இருப்பவர்கள் கூட குண்டாக இருக்கிறதுனாலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும்னோ அல்லது கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும்னோ கிடையவே கிடையாது. குண்டாக இருக்கிறவங்க தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. இந்த சோம்பேறித்தனம், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் மூலம் மட்டுமே இது மாதிரி இள வயதில் கார்டியாக் அரெஸ்ட் வந்து உயிர் போகும் ஆபத்து இருக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை. அதே நேரத்தில் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் அல்லது வேறு சில உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது, இதெல்லாமே மிகப்பெரிய உண்மைகள் தான். பட் இந்த காரணங்களினால் மட்டுமே திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இள வயதில் உயிர் போகும் அப்படிங்கிற அச்சம் கிடையாது. இருந்தாலும் இந்த பழக்கங்களிலிருந்து விடுபட ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒருவேளை ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப்பில் உங்களுக்கு பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒன்றா அதிரோஸ்க்ளரோசிஸாக இருக்கலாம் அல்லது சிஏடியாக இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் படி அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களோட அட்வைஸ் படி உடற்பயிற்சிகள், அதாவது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உடனே முடியலினால் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதை பற்றியெல்லாம் இன்னொரு பதிவில் நம்ம பேசுவோம். அதுலேயுமே இந்த பெரிஃபரல் ஆர்டரிஸ் அப்படின்னு அதாவது நம்ம கால் இருக்குது பார்த்தீங்களா, காலில் இருக்கிற கணுக்கால் வந்து நம்ம உடம்போட இன்னொரு இதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கணுக்காலோட ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போது நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது பிளட் வெசலில் ஆர்டரிஸில் வந்து பிளட்டு போகும் பார்த்தீங்களா, திருப்பி வந்து அந்த ஹார்ட் வந்து விரிவடையும் போது வெயின்ஸில் பிளட் வந்து மேலே ஏறும். அந்த 2 கேப்புக்கு இடையில் பிளட்டு பேக் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த வால்வ்ஸ் இருக்கும். அந்த வால்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுச்சுன்னா கூட, அந்த வெரிகோஸ் வெயின் இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி சர்ஜரி பண்ணணும் என்னன்னு கேட்டு மருத்துவ சிகிச்சைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த செரிப்ரல் ஆர்டரியில் அடைப்புகள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் எல்லாம் வரும். அதெல்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை முழுமையாக கேட்கணும். ஸோ அடைப்புகள் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த இள வயதில் திடீர் மாரடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட், மரணம் அப்படிங்கிற ஆபத்து இல்லை அப்படின்னாலுமே வந்து வேறு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஒரு சிலருக்கு இந்த கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிறக்கும் போதே ஹார்ட்டில் குறைபாடுகள் இருக்கிறது. அதில் வந்து நிறைய குறைபாடுகளையும் சரி செய்கிறதுக்கான மருத்துவ வசதிகள் இப்போ வந்துருச்சு. இருந்தாலுமே இந்த ஹார்ட் மசில் எல்லாம் வீக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஹார்ட் மசில் வீக்காக இருக்கிறது கார்டியோமயோபதின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு சிலருக்கு பிறந்தப்ப இருந்தே இருக்கலாம். வேறு சிலருக்கு வந்து இடையில ஏதாவது வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த பாதிப்பு வந்து ஹார்ட் மசில் வீக்காக இருக்கிறது மட்டுமில்லை, அது ஸ்டிஃபாக இருக்கிறது, இது மாதிரி ஒரு சில விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களுமே வந்து தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை, மருத்துவ கண்காணிப்பில் அல்லது டாக்டரோட அறிவுரைகளை வந்து முழுமையாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாம் மட்டும்தான் இருக்கணும்.
இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு ஃபேமிலி மெம்பர் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு மிகப்பெரிய தாங்க முடியாத அதிர்ச்சி அவங்களுக்கு வரும். இல்லைன்னா வந்து ஒரு துப்பாக்கி முனையில் ஒரு கடத்தல்காரங்கிட்ட மாட்டிட்டாங்கன்னா அவங்ககிட்ட தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பயம், மிகப்பெரிய பயம் வர்றது, அல்லது வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகும்போது வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் அதாவது உயிர் பிழைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதீத பயம் வரும்போது எல்லாமே இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். இதனால் கூட டெத்தெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தாலும், நமக்கு அடைப்புகள் இல்லை அப்படின்னா அந்த அடைப்புகள் ஒரு நாள்லையோ ஒரு வருஷத்துலையோ வராது. அதனால் நிம்மதியாக தைரியமாக இருக்கலாம் நம்ம. அதாவது அடைப்புகள் இல்லாத போது எந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி இளவயதில் மரணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தான் இவை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் துயரம் அப்படிங்கிறது ஒன்று, அதாவது ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறது, அதே மாதிரி பல நாட்கள் பல ஆண்டுகள் வந்து சரியாக தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள், தண்ணி தாகம் போகும்போது தண்ணி சரியாக குடிக்காமல் விட்டுருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாமே ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கு. அதாவது ரொம்ப நாள் தூக்கங்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது. சரியான தூக்கம் ஒரு 7 மணி நேரமாவது எல்லாருமே டெய்லி தூங்கணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வருவாய்த்துறையினரை பற்றி முதல்ல பேசியிருந்தேன். ஸோ தூக்கம் ரொம்ப பல ஆண்டுகள் வந்து ரொம்ப நாள் தூங்கலை அப்படிங்கிறதே வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக அமைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் ஒத்து வராமல் இருக்கலாம், அல்லது ஒரு காலேஜில் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் கூட இருக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒத்து வரல அப்படிங்கும் போது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப நாள் இருந்ததுனாவே வந்து அந்த நம்ம அட்ரினலைன் சொல்கிறோம் பார்த்திங்களா, கார்டிசோல், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிலே வந்து இந்த மாதிரி மாரடைப்பு ஏற்படுவதற்கான சில விஷயங்களை தூண்டிவிடக்கூடிய ஆபத்துகள் இருக்குது. தூக்கங்கிறது ரொம்ப 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 மோசமான விஷயம். அது நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக தூங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டோன்னா நமக்கு பிளாக்ஸ் இல்லைன்னா நிம்மதியாக அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஹார்ட் அட்டாக் ப்ளஸ் கார்டியாக் அரெஸ்ட் வராது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு டேக் அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே ஒரு டைம் வந்து அந்த ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து கார்டியோ டெஸ்ட்டில் எடுத்துருங்க. அப்போ வந்து அடைப்புகள் இல்லைன்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத குழப்பங்கள், ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதே இல்லை, உட்காந்துட்டே இருக்கிறோம், குண்டாக இருக்கிறோம், இந்த மாதிரி காரணங்கள் நிலையில் ஹார்ட் அட்டாக் அல்லது கார்டியாக் அரெஸ்ட் வருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடைப்புகள் இருந்தால் அது மேஜர் பிளாக்ஸா மைனர் பிளாக்ஸா அப்படிங்கிறதுல பிளேக்ஸ் வந்து எந்த விதமாக இருந்தாலுமே வந்து முறையான மருத்துவ ஆலோசனை, மருத்துவ சிகிச்சை தேவை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த மாரடைப்பில் மரணம்ங்கிறது, மாரடைப்புங்கிறது ஒரே ஒரு வேர்டு இவங்க யூஸ் பண்ணுறதுனால ஆக்சுவலாக வந்து இதயம் நின்று போவதால் அது எலக்ட்ரோலைட், இதயத்திற்கான எலக்ட்ரிசிட்டி மின் சப்ளை துண்டிக்கப்படுவதால் இதயம் நின்று தான் இந்த மரணங்கள் ஏற்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரடைப்புங்கிற வேர்டு கேட்டு அது ஏதோ ஒன்று போய் அடைச்சிக்கிறதுனால இதயம் ஸ்டாப் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி புரிதல் நம்மகிட்ட இருக்குது. அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் எலக்ட்ரோலைட்ஸை பற்றி இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருக்கேன். இளவயதில் ஒரு கடுமையான அதிர்ச்சி அல்லது அச்சத்தினால் ஒருவர் உயிரிழந்தாலும் கூட அங்கே வந்து மாரடைப்பு வந்திருக்கலாம், ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் அங்கே மரணத்திற்கு காரணம் கார்டியாக் அரெஸ்ட் தான். அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். அதாவது நல்ல கொழுப்புனா அழகாக இருக்கும், கெட்ட கொழுப்புனா கருப்பாக அசிங்கமாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. இதை பற்றி இன்னொரு பதிவில் நம்ம பேசுவோம். இந்த பதிவில் இந்த தகவல்கள் போதும். இதே மாதிரி சிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, மத்திய நரம்பு மண்டலம்னு, அதுலேயும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. அதையும் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள், அச்சங்கள் எல்லாமே தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா சொல்கிற மாதிரி நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம இதயம் 100 வருடங்களுக்கு இயங்கிட்டே இருக்கும். அதை பற்றின கவலை நமக்கு தேவையில்லை. இந்த தகவலோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவை இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த ஒரு பதிவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.